வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கும்பராசியோட ஜனவரி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கும்பராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான ராசி பலன் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கும்பராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மார்ச் மாதம் தான் சனி பகவான் அவங்கள விட்டு போகிறாரு. இருந்தாலுமே இந்த கும்பராசிக்காரங்க இந்த 7.5 சனியில் படாதபாடு பட்டுட்டாங்க. வேலையில் நிரந்தரமான வேலை இல்லை, பல பேர் வேலையே இழந்திருப்பாங்க. வேலைக்கு போனாலும் பல கஷ்டங்கள், பல துயரங்கள், தொழிலுமே பல முடங்கி போயிருக்கும். ஒரு சில பேர் தொழிலே விட்டுட்டு போயிருப்பாங்க. தொழிலுமே ரொம்ப முடங்கி பல கடன்கள் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திலுமே பல பிரச்சனை, சண்டை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை இவங்களை விட்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான பல நிலைமைகள். மாணவர்களுக்குமே ஒரு நல்ல படிப்பு இல்லை, எவ்வளோதான் படித்தாலும் அவங்க மண்டையில் ஏறி இருக்காது, என்னதான் முட்டி படித்தாலும் அரியர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் மாணவருக்கும். உடல்நிலை சொல்லணும், உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையில் கூட இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது. இந்த ஜனவரி மாதம் சுக்கிரன் புதன் சேர்க்கை, சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்குது. இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை அவங்களோட தொழில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. தொழில் இடமாற்ற வேணுமா, இல்லை பொருள் மாற்ற வேணுமா, இல்லை தொழிலையே மாற்ற போகிறாங்களா, இதுக்கெல்லாமே ஒரு நல்ல காலம் தான் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து தொடங்குது. முழுக்க தொழில் வேலை இதெல்லாம் அவங்க ஒரு ஃபோக்கஸாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமையும். தொழில் முழுக்க தொழில் நல்லா இருக்குது. கும்பராசியை பொறுத்தவரை இதுவரை தொழிலே இல்லாதவங்களுக்கு புது தொழில் அமைப்போது, இதுவரை ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிறவங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. தொழிலே முழுசாக இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இடமாற்றக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. முழுக்க தொழில் வேலை இந்த ரெண்டுமே அவங்க கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. இந்த புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. குறிப்பாக மாணவர்கள் ஒரு நல்ல காலகட்டம். இதுவரை பல அரியர் இருக்கும், நினைச்ச காலேஜ் கிடைச்சிருக்காது, நினைச்ச வேலைக்கு போயிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையை மாணவர்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மாணவர்கள் பொறுத்தவரையா. திருமணத்துக்கு இது ஒரு உகந்த காலம் இல்லைன்னே சொல்லலாம். திருமணம் பண்ணுவது கொஞ்சம் சுமாராக இருக்குது. கொஞ்சம் வரன் பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுறது கும்பராசியை பொறுத்தவரையா ஒரு நல்ல பலனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் முன்னேறிட்டு தான் வருது. ஒரு நல்ல மாற்றத்தை உடல்நிலையில் சந்திச்சுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பலன் தான் இருக்குது. உடல்நிலையை பொறுத்தவரை எந்த பெரிய பலனும் இல்லை. இருந்தாலும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை செல்லும்போது கவனமாக செல்லணும். ஹெல்மெட் பொறுப்பானது ஒரு நல்ல பலனை தரும். மற்றபடி கும்பராசிக்கு எந்த விதமான கெடுபலனும் இல்லை. முழுக்க அவங்க தொழில் நல்லா இருக்குது. அவங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்க போகுது. ஒரு நல்ல மாற்றம் தொழிலையோ இல்லை வேலையிலையோ நடக்க போகுது கும்பராசியை பொறுத்தவரைய. மாணவர்களுக்குமே புதன் பகவான் ஒரு நல்ல நன்மை இருக்கிறதுனால அவர் வெளிநாட்டுக்கு போய் செல்லக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. மாணவர்கள் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கும்பராசிக்கு 7.5 சனி முடிகிற காலம் ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்குது இந்த ஜனவரி மாதத்துலேருந்து. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார்